தர்ஷினி பிஎஸ்சி 31/3/2000 முடிந்த வருடத்துக்கான நிதி கூட்டானது 31 30/25 இயக்குநரால் விநியோகிப்பதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் நிகழ்வான 31/3/2025 30,000 காலப்பயிர் கம்பெனி இடம்பெற்றுள்ளன. எல்கேஎஸ் 10 கமைய அறிக்கையிட கால பின்னர் நிகழ்வுகளுள் சரியானவையும் 31/3/2000 முடிந்த வருட நிதிக்கூறுகளில் சீரான் செய்யக்கூடிய நிகழ்வுகளா மேற்கூறியவற்றில் எதிரவை கருதப்பட வேண்டும். அறிக்கையிட கால பிந்தைய நிகழ்வு என்றால் நிதியான இறுதி தினத்துக்கும் நிதிக்குறை தயாரித்து வெளியிடுவதற்கு அங்கீகாரம் பெறப்படும் தினத்துக்கும் இடையில் இடம்பெற சாதகமான பாதவர்கள் தான் சொல்லுவோம். அறிக்கையிட காலப்பகுதிக்கு சொல்லு பின்னரான நிகழ்வுகள். இது 2 நிகழ்வை கொண்டு சீராக நிகழ்வு மற்றும் சீராக நிகழ்வு. இதுல முதல் அறிக்கையிட கால நிகழ்வா வருமா? அவர் வந்தால் எது சீராஞ்சு வைக்கிறான். முதலாவது பாருங்க, 24-25 ஆண்டுகள் வருமாறு ஏற்பாடு 45,000 40,000 1/5/2025 கொடுப்பன செய்யப்படாது. உனக்கு தெரியும் வருமான வரி ஏற்பாடு அது அந்த ஆண்டுக்குரிய என்னது செலவு. அப்ப அது அறிக்கையிட கால பிந்திய நிகழ்வு என்ன செய்யறீல எடுக்கிறீல. ஏன் அந்த வருஷத்துக்கு டாக்ஸ். பி 31/3/2025 உள்ள இருப்புக்காய் 18/4/2025 ஏற்பட தீயலி காரணமாக 50,000 கிரியா பொருட்கள் முற்றா அழிவடைந்தன. அப்ப கருத்து நிதியான நிறுத்தினர் பிறகு ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த நிகழ்வு என்ன செய்யப்படாது சீராக செய்யப்படாது. அறிக்கையிட கால பிந்திய நிகழ்வுக்கு பேரம் சொத்துக்கள் இருப்புகள் தீயினாலோ கலவடப்பட்டாலோ வெள்ளத்தின அழிஞ்சாலோ என்ன செய்யப்படாது சீராகப்படாது. பி அறிக்கையிட கால பின்னரா நிகழ்வுக்கு பேரம் சீராகப்படாது. ஸ்டார்ட் பண்ணுங்க. சி 21/4/2025 புதிய மோட்டார் வாகனம் 80,00,000 பெறுமதியில் கொள்ள செய்யப்பட அதுவும் அறிக்கையிட கால பின்னரா நிகழ்வுக்கு பேரம் ஆனா என்ன செய்யப்படாது சீராகப்படாது. டி 31/3/2025 உள்ள 1,00,000 வியாபார வறுமையா மீறி 1/5/2025 மதிப்பு குறைப்பு நட்டமா பதிவளிக்கப்படாது. அங்கீகாரம் தினம் அப்ப 30/6 அறுவடை இணைப்பு ஏற்படுதப்ப 1/5 சீராகப்படுமா சீராகப்படாதா சீராகப்பட. ஏன் 30/6 நிதிக்குறை தயாரிக்க போறான். ஆனால் அங்கீகாரம் மதிப்புரை நட்டம் ஏற்படுது 1/5. அப்ப விடை 31/3 இருந்து கடன் போட்ட ஒருவர் 1/5 மதிப்பு குறைப்பு நட்டம் என்றால் அது அறிக்கையிட கால பின்னணிகளுக்கு பேரும் சீராக பண்ணுகளுக்கே பேரும். டி 31/3/2025 பதவி நீக்கம் செய்யப்பட ஊழியர் ஒருவரினால் நிதியாண்டில் நீக்கப்பட ஊழியர் ஒருவனால் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பில் 10/6/25 120 நட்டவீடா செலுத்துமாறு நீதிமன்றம் கம்பெனிக்கு உத்தரவிட்டார். இது நிதியாண்டு தினத்தில் ஏற்பட்டு அவன் கேஸ் போடப்பட்டு அங்கீகாரம் பலப்படும் தினத்துக்குள்ள நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது இழப்பீடு கொடுக்குவோம். அப்ப அறிக்கையிட கால பின்னணிகளுக்கு பேரம் நீதிமன்றம் சொன்னபடியால அது சீராக நிகழ்வு. விடை பிசிடி அறிக்கையிட கால பின்னணி நிகழ்வுகள் சீராக நிகழ்வுகள் டிஎம் இஎம். விடை இலக்கம் 20 2வது 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 திருப்பி சொல்றேன். 30/3/2025 நிதியாண்டு இறுதி தினத்துல 31/3 முடியுது. நிதியாண்டு காலப்பு இல்ல பதவி நீக்கம் செய்யப்பட ஊழிய ஒருவன் தொடரப்பட வழக்கு தொடர்பில் நிதியாண்டு கேஸ் போட்டு வழக்கு வந்தப்ப தீர்ப்பு பெறதினால் அங்கீகாரம் தினத்துக்குள்ள வருது. அப்ப இந்த நிகழ்வு என்ன செய்வோம் கம்பெனி ஜெயிக்க சீராக பண்ணிக்கால் கொண்டே ஏன்னு செலவா காட்டணும் கொண்டே பொறுப்பா ஏன்னு செல்வ காணும். அப்ப சீராப்ப நிகழ்வுக்கு வரும். விடை பிசிடி இ அறிக்கையிட கால பின்னரா நிகழ்வுகள் சீராஞ்சிய நிகழ்வுகள் டிஎம்இ. 21க்கு 20ஆம் கேள்விக்கு 2வது விடை. அதுக்காக 21ஆம் கேள்வி
பின்வரும் பெருமானங்கள் ஜதுசியா பிஎல்சி கம்பெனி ஒன்றிலிருந்து 31/3/2025 பெறப்பட்டுள்ளது. விற்பனை உத்தரவாதமான கோரிக்கை ஏற்பாடு 900. சாதனம் பொறிமட்டு உபாத திரண்ட பெருமான் 1700. ஊழியரின் இழப்பீட்டுக்கான கோரிக்கை ஏற்பாடு 700. வியாபார பெருமை எதிர்பார்க்கிய நட்டல் படிகள் 1000. வாடிக்கையாளர் நட்டலுக்கான கோரிக்கை ஏற்பாடு 400. எல்கேஎஸ் 37 படி கம்பெனி ஒன் நிதிநிலைமை கோர்ட்டு ஏற்பாடா இனங்காணப்படும் பெருமதியா அமைவார் ஏற்பாடுக்கு மாறவிட திரண்ட பெருமாதே என்ன சொத்து கணக்கு திரண்ட பெருமாதே சொத்து கணக்கு எதிர்பார்க்கிய படிகளும் சொத்து கணக்கு எதிர்பார்க்கிய படிகள் ஐயக்கன ஒதுக்கா சொத்து கணக்கு விற்பனை உத்தரா கோரிக்கை ஏற்பாடு ஒரு ஏற்பாடு ஊழிய இழப்பீடுக்கான கோரிக்கை ஏற்பாடு ஒரு ஏற்பாடு வாடிக்கை அண்டடு கோரிக்கை ஏற்பாடு ஒரு ஏற்பாடு 900 700 400 அவ்வளவுதான் கூண்டால் ஏற்பாடு வரும் 2000 எத்தனையாவது விடை 5வது விடை 21க்கு 5வது விடை விளங்காப்பா உங்களுக்கு 5ஆம் தேதி எக்ஸாம் 6ஆம் தேதி பயணம் செய்ய அந்த மாதிரி செய்ய போறீங்க சிலபஸ் முடிச்சு பேப்பரும் போய் அந்த போகணும் சார் அதற்கு திருப்பி சொல்லுங்க. விற்பனை உத்தரவாதம் ஏற்பாடு ஒரு பொறுப்போ ஊழிய இழப்பீடு கோரிக்கை ஏற்பாடு ஒரு பொறுப்போ வாடிக்கையாளர் நட்டேட்டு கோரிக்கை ஏற்பாடு ஒரு பொறுப்போ 900 700 400 சேர்த்தா 2000 22ஆம் கேள்வி கேட்க வேணாம் 22ஆம் கேள்வி சரிங்க 22ஆம் கேள்வி நிச்சயமற்ற காலம் நிச்சயத்தொகையின் கூடிய தொகை நிச்சயமற்ற காலம் எனக்கும் நிச்சயமற்ற தொகை கூடிய வருமாவரி ஏற்பாடுவாக ஏற்பாடு இது வருமாவரி செலவு டேய் கேள்விய பொறுமையா வாசு 22ஆம் கேள்வி போவோம். வரையறுக்கப்பட்ட தனசியா பொது கம்பெனியை 31/3/2025 தயாரிக்கப்பட்ட பரிச்சமையிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு செலுத்திய வருமான வரி போனாண்டு 23/24 580 சரி 580 இந்த ஆண்டு 24,000 640 கொடுத்துக்கிறான் போனாண்டு வருமான ஏற்பாடு 720 23/24 இறுதி காலாண்டுக்கு ரூபாய் 700 இணையை கொள்ளப்படுவிட எவ்வளவு 7 லட்சம் இணையை கொள்ளப்படுவிட 720 ஏற்பாடு அதுக்கு 700 உள்நாட்டு இறைச்சம் சொல்லுது நீங்க 7 லட்சம் கட்டணும் 31/3/2025 முடிந்த ஆண்டுக்கான வருமான வரியா இன்கம் டாக்ஸ் 7,40,000 மதிப்பிடப்பட்டு மேற்காட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் நிதிக்குறுக்கான சரியான பெருமை காட்டாம் போட்ட பாருங்க இந்த ஆண்டு நிகராண்டு டாக்ஸ் 7,40,000 மதிப்பிடுறோம் போனாண்டுக்கு வருமான வரி ஏற்பாடு செய்ய 720 அதுக்குன்னு நான் இணங்கி கொள்ளப்பட்ட தொகை 7 லட்சம் நம்மளா கொடுக்கல 720 7 லட்சம் என்றால் ஏற்பாடு தொகை கூட கொடுத்தது குறைய வரிமிக்கு எவ்வளவு 20 நிகராண்டு டாக்ஸ் வரிமிக்கு 20 கணக்கால் வருமான வரி செலவு எவ்வளவு 720 போ அங்க வருமான வரி ஏற்பாடு என்றால் போனாண்டுக்கு 700 கொடுக்கணும் அது 580 கொடுத்துருக்க இன்னும் போனாண்டுக்கு கொடுக்க வேண்டியதுலாம்
போன ஆண்டுக்கு 700 இணை கொள்ளப்பட்டது 550 கொடுத்துட்டு எவ்வளவு கொடுக்கணும் வேண்டாம் 120 கொடுக்கணும் இந்த ஆண்டு மதிப்பீடு 740 அதுல கொடுத்துக்கிறோம் 640 அதனால என்ன கொடுப்போம் மொத்தம் கொடுக்கணும் டேக்ஸ் எவ்வளவு 220 கொடுக்கும் இருபத்தி ரெண்டாவது நாலாவது எவ்வளோ 740 இந்த ஆண்டு டாக்ஸ் போன ஆண்டுக்கு வருமானி ஏற்பாடு செய்யணும் 720 அந்த இருந்து 5 பாக்குறேன் வாங்க பழமையா சொன்னா போன ஆண்டுக்கு இடையை கொண்டு செலுத்தணும்னு சொல்லுவான் இங்க 720 700 இணையை கொலை ஆனா அந்த டேக்ஸோட புள்ள நான் கொடுக்கிறேன் ஐயாடி 720 700 இணையை கொல்லப்பட்டான் குறைவா எனக்கு கொண்ட முடியல 20 வரைக்கும் தம்பி இப்போ 720 அவங்க என்ன எழுதும் 20 வரைக்கும் 740 கழிச்சால் 720 வருமானம் செலவு இன்னும் விஷயம் வருமானம் உள்ள உடனே கழிச்சு இனி அற்றுண்டால் வருமானம் என்பது அற்று நடைமுறை போறப்போ போன ஆண்டு 700 இணை கொண்டதான் 5 தான் கொடுத்து பின்ன 100 கொடுக்கணும் இந்த ஆண்டு மதிப்பீடு 740 செலுத்திய வருமானம் 640 இந்த ஆண்டு 2025 100 கொடுக்கணும் இல்ல இது வருமானம் கூட செலவு முடிக்கும் செலவு 40 அது வரிமிகைக்கு வருமானம் இந்த ஆண்டு 40 அது 640 வேணும் கொடுக்கும் பெருமாவூர் கடையே போன ஆண்டுக்குரிய வரிமிக்க வரிக்குரிய சீராக தான் பெருமாவூர் இந்த ஆண்டு கேட்கறது மாறும் அதில் 640 கொடுக்குறேன்டா 100 23 24 அப்ப 22க்கு 4ஆவது என்ன விட்டதாக போட் தெரியுதா ஓகே ரைட் 23 24 சோகானகள் எக்ஸாம் வாரங்கள் எக்ஸாம் மேல போடப்படகள் வாரவியால் எக்ஸாம் ஆன்லைன் எல்லாருக்குமா சாம்பிள் எக்ஸாம் என்ன ஃபைனல் எக்ஸாம் முதல் நேர்மை நேர்மை நம்பிக்கை நேர்மை சொன்னானே அது அவனவன் தான் நம்பிக்கை அப்படின்னையா எடுத்தா அவர் தான் போய் கொண்டு 23 24 பின்மேலும் ஜோகேஸ்வரன் பிஎஸ்சி 31/3/2025 வருமா மாத்துங்க 31/3/2025 முடிவேந்த வேதம் தொடர்பானயா ஆண்டு காலம் 2500 சேப்பாடு செலவு 1500 செலுத்திய பங்களாம் 200 நிறுத்தி தீர்மானம் ஆரம்பம் 3600 இயந்திர மீள்மைப்பு ஒதுக்கம் 600 கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 4000 31/3/2025 முடிவேந்த வேடத்தில் இயந்திரமானது 400 மீள்மைப்பு குறைவா மீள்மைப்பிடப்பட்டோட ஆரம்பத்தில் 600 மிக இருக்குது இப்ப 400 குறைவா மயப்படுற மோட்டார் வாகனத்தினை முதலாம் மேடித்த போது 200 மிக அமைப்பிடப்பட்டது 31/3/2025 முடிவேந்த வேடத்துக்கான கம்பெனியா இடங்காணப்பட்ட ஏனைய முத்துமணிக்கு வருமானம் மொத்த முத்துமணி வருமானம் மீள்மாய்ப்பு ஒதுக்க மீதி
உரிமையாண்மை யார்? சொல்லுமா என்ன விடை? ஏனைய முத்துமணி நிர்மாணம் ஏனைய முத்துமணி நிர்மாணத்துல பேருவோம் மோட்டார் வாகன முதன்மை மிகை 200 பிளஸ் மோட்டார் வாகன மிகை முதலா 200 பிளஸ் இயந்திர முதன்மை மிகை முதன்மை குறாய்மை ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? விஜய் எவ்வளவு இருக்கு? ஏற்கனவே 600. 400 ஈடு செய்யலாம். சரி ஈடு செய்யலாமா? ஈடு செய்யலாம். 400 கழிச்சா எவ்வளவு விட போகுது? 200 மைனஸ். ஏனைய முத்து வருமானம் 200 மைனஸ். ஏற்கனவே மோட்டார் வாகனம் முதலாக 200 பிளஸ். அடுத்தது இயந்திரம் ஏற்கனவே 600 ஒதுக்கம் இருக்குது. இப்ப 400 முன்னாடி குறைவர் ஏற்கனவே விஜய் இருந்து ஈடு செய்யலாம் என்றார். அவலாம் போம் ஏனைய முத்துமணி நிர்மாணம் 2 கழிச்சுக்கா. இது 400 மைனஸ் 200 பிளஸ் 200 மைனஸ். அடுத்த மொத்த முத்துமணிக்கு வருமானம் என்றால் ஆண்டுக்கான லாபம் மாற்றம் இல்லை. அவள் ஆண்டுக்கான 2500. இதோட ஏனைய முத்துமணிக்கு வருமானம் 200 மைனஸ் கழித்தால் எவ்வளவு வேணும்? 2600. ஆண்டுக்கான மொத்த முத்துமணிக்கு வருமானம் ஆண்டுக்கான மொத்த முற்றுமை வருமானம் 2600. இருபத்தி மூன்றாவது விடை ஏனைய முற்றுமை 200 மைனஸ் ஆண்டுக்கான மொத்த முற்றுமை 2600. இருபத்தி நாலாம் கேள்வி கம்பெனியின் மீள்மதிப்பீடு ஒதுக்கம் உரிமையாண்மை. மீள்மதிப்பீடு ஒதுக்கம் என்றால் ஏற்கனவே 600 இருந்ததுல 400 குறைஞ்சா இனி எவ்வளவு இருக்கு? 200. மோட்டார் வாகனம் இப்ப 200 சேர்த்தாவல மீள்மதிப்பீடு ஒதுக்கம் 400 பேர். ஏற்கனவே 600 இருக்கு இயந்திர முன்னெடுக்கம். அது 400 முன்னெடு குறைவு வந்துட்டு கழிச்சா மிச்சம் 200. மோட்டார் வாகனம் முதலாம் முன்னெடு மிக 200 தவிர மொத்தம் 400. அடுத்த கேள்வி உரிமையாண்மை யார்? உரிமையாண்மை யார் என்றால் கூறப்பட்ட சாதாரண பங்குகளும் வரும். அப்படியே மாற்றம் இல்லை. கூறப்பட்ட சாதாரண பங்குகளும் மாற்றம் இல்லை. 4000. மீள்மதிப்பீடு ஒதுக்கம் 400 மாற்றம் இல்லை. என்ன மாறப்போ? நிறுத்தியற்ற வருவாய் மாறப்போ. என்னென்ன மாறப்போகுது என்றால் நிறுத்தி வருவாய் ஏற்கனவே ஆரம்பம் 3600. இதோட ஆண்டுகால லாபம் 2800 கூட்டுங்க. 2800 கூட்டுங்க. 2500 கூட்டி செலுத்திய பங்களாவளம் 200 காணி சேர்த்தா இது 6400. 200 கழிச்சா 6800 சேர்த்தா 10600. எத்தனையாவது? ரெண்டாவதா? 24 இரண்டாவது. திருப்பி சொல்றேன். கூறப்பட்ட சாதனமும் மாற்றமில்லை. மீள்மதிப்பீடு ஒதுக்கம் உரிமையாண்மைக்கு வேறு 400. நிறுத்தி தீர்மானம் எப்படி காணுவோம்? ஆண்டு ஆரம்ப மீதியோட ஆண்டு காலம் கூட்டி
செலுத்தி எடுக்காம கழிக்கும் விளங்குதா கழிச்சா இப்படி போங்க பண்ணி கொண்டு போங்க நீட்டா இந்த ஐடியா வந்தோடனே இருக்கு சிலாஸ் முடிக்கிற முக்கியம் இல்லை இனித்தான் முக்கியம் வைக்கும் கால் என்ன புள்ளா முழு பேப்பர் செய்ய போறோம் அடுத்த வேலை போமா எத்தனை விட 23க்கு 3 24 ரெண்டா 25 போங்க உரிமையாண்மை 10,600 ஓகேயா கீழே தரப்புள்ள உற்பத்தி பொருட்களுக்கு மேந்தலே சார்ஜ் செய்ய தொடர்பாக படிமுறை வருமா மேற்பட்டு முறையில் சரியான வரிசைக்கிறோம் சொல்லுவா மேந்தலை இணங்கான திரட்டுதல் மேந்தலை ஒதுக்கீடு செய்தல் மேந்தலை பயிர் செய்தல் மேந்தலை உறிஞ்சுதல் அளவுடக்குதல் ஓரத்தில் மேந்தலை இணங்கான திட்டம் இருக்கா மேந்தலை ஒதுக்க இருக்கா முதலாவது பயிர் செய்தல் இருக்கா சி பொருத்தமான அடிப்படை பாய்து எல்லா கிரிநிலைக்கும் பொதுவான மேந்தலை பயிர் செய்தல் சி ரெண்டாவது சேவைக்கிற மேந்தலை மீள் பயிர் செய்தல் அதே டி மூன்றாவது 5 மூல் பயிர் செய்வோம் பேருந்து உறிஞ்சோம் உற்பத்தி உறிஞ்சப்பட வேண்டும் உறிஞ்சிட்டார் என்னது விடை ACDBயா எத்தனை விடை 25க்கு மூன்றாவது விடை மூன்றாவது 26ஆம் காலை போங்க 25 மூன்றாவது 26 போங்க வக்கிரியாம நடைமுறை என்னடா மேந்தலை இணங்கான மேந்தலை திரட்டுதல் மேந்தலை ஒதுக்கீடு செய்தல் மேந்தலை பயிருக்கு 2 விஷயம் என்ன வேறும் என்னென்ன வேறும் என்னென்ன வேறும் முதலாம் கட்ட பயிரும் வேறும் 2ஆம் கட்ட பயிரும் வேறும் 3வது மேந்தலை உறிஞ்சுதல் எல்லாம் மேந்தல் உணர்த்தும் சராசரி இருப்பு காணுவோம் என்றால் சராசரி இருப்பு சுழற்சி காணலாமா இருப்பு சுழற்சி சாம்பாரு இருப்பு சுழற்சி சாம்பாரு சராசரி அதாவது இருப்பு சுழற்சி வீதம் சமன் இருப்பு சுழற்சி வீதம் சமன் விற்பனை கிரியத்திற்கு சராசரி இருப்பு விற்பனை கிரியத்திங்க சராசரி இருப்பு இருப்பு சுழற்சி சாம்பார் தெரிஞ்சது மாற்றவே இருப்பு சுழற்சி 4 தடவை சராசரி இருப்பு தெரியாது விற்பனை கிரியம்
போடலாம் என்னண்டு மொத்தலா வீதம் விற்பனையில் எத்தனை வீதம் 25 வீதம். அப்ப மொத்தலா வீதம் விற்பனை என்றால் விற்பனை 100 இருந்தால் அது 25 வீதம் லாபம். கிரிய வேணும் 75 விற்பனை விற்பனை 8 லட்சம் விலை அதுக்கு 75 வீதம் பார்த்தோம் 8 லட்சம் ரூபாய் அதுக்கு 75 வீதம் பேர் நான் விற்பனை கிரிய பேர் வேணும் சராசரி பிஞ்ச போய் 6 லட்சத்துக்கு நான் என்ன விலை மதியம் அடுத்த கடமடன் பணம் சேரிங்காலம் கடமடன் கடமடம் பணம் சேரிங்காலம் எப்படி ஞாபகம் கடமடம் பணம் சேரிங்காலம் சராசரி கடமட்டோரிங்கள் கடன் விற்பனை 360 வேலை நான் கணக்கெல்லாம் முடிஞ்சதா வந்துறேன் போடா என்ன விலை இது 90 நாட்கள் கடமுடன் சேரிப்பு காலம் 90 நாட்கள் சராசரி கடன் மட்டும் தெரியாது அதான் வியாபாரம் கடன் விற்பனை தெரியும் 8 லட்சம் தராம் 360 திருச்சோணம் 90 தர 8 லட்சத்திற்கு 360 சமன் சராசரி கடம்பன் இது பெருக்கம் இது பிரி 2 லட்சமா சராசரி கடம்பட்டம் 2 லட்சம் சாம்பார் தெரிஞ்சா பாடம் ஈஸி பேப்பர் செய்துட்டு வரணும் முதலாவது பேப்பர் கையில இருக்கணும் சொல்றத வடிவா கவனிக்கணும் டிக் பண்ணணும் இதுதான் முக்கியம் பேப்பர் செய்ய எனக்கு பாடம் முடிஞ்சுது எனக்கு கலைக்கிறதுக்கு இடம் பெறாது எனக்கு புல் கவனம் தான் முக்கியம் வகுப்பு அடுத்த போவோம் பின்மேலும் சாம்பாடுகளில் டேய் மொத்த கிரியத்தை எது பிரயோகப்படுத்தவில்லை கவனி முதல் மொத்த கிரியை எப்படி காணுமாம் நேர்பொரு கிரியா நேர்கோழி கிரியா நேர் இணைக்கிரியா தான் முதன்மை கிரியாமேர் முதன்மை கிரியத்தோட உற்பத்தி மேந்திரை குண உற்பத்தி கிரியாமேர் உற்பத்தி கிரியத்தோட உற்பத்தி எல்லாம் மேந்திரை நிர்வாக விநியோகித்தால் மொத்த கிரியாமேர் முதலாவுடைய பாருங்க பொறுக்கிரியமும் உற்பத்தி எல்லாம் மேந்திர கிரியம் பொறுக்கிரியமும் எதை குறிக்கும் என்றால் உற்பத்தி கிரியத்தை குறிக்கும் உற்பத்தி கிரியத்தோட உற்பத்தி எல்லாம் மேந்திரை கூண்டால் மொத்த கிரியமேர் சரி இரண்டாவது மொத்த கிரியம் சம உற்பத்தி கிரியம் உற்பத்தி எல்லாம் மேந்திர கிரியம் சரி மூன்றாவது மொத்த கிரியம் சம ஒரு கிரியா மொத்த மேந்திர கிரியா
உற்பத்தி மேந்திரை இதை கழிச்சுக்கிறான். மொத்த மேந்திரை 2 மேந்திரை இருக்கு. உற்பத்தி மேந்திரை அப்போ உற்பத்தி எல்லாம் மேந்திரை கூட்டுற சரி. ஆனா உற்பத்தி கிரியது பொறுக்கிறதுக்கு உற்பத்தி மேந்திரை கூட்டப்பட்டிருக்கும். அதான் கழிச்சு இருக்கோம். அப்ப 3வது சரி. 4வது மொத்த கிரியம் சமன் நேர்கிரியத்தையும் நேரிக்கிரியதையும் கூட்டி வரும் சரி. 5வது மொத்த கிரியம் சமன் உற்பத்தி கிரியத்தோட மொத்த மேந்திரை கிரியம் மனு கூட்டப்பட்டிருக்கு. மொத்த மேந்திரைக்கு என்னென்ன வரும்? உற்பத்தியும் வரும். அப்ப உற்பத்தி கிரியத்துக்கே உற்பத்தி மேந்திரை இருக்குது. மொத்த மேந்திரை உற்பத்தி மேந்திரை இருக்குது. அப்ப 2 கூட்டினது சமன். விடை 5வது விடை. கேள்வி மொத்த கிரியத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துவது இல்லை. மிச்ச 4 பேர் செய்யும் பிரதிநிதித்துவப்படுத்து. 27 5வது 28 29 பராமரி செய்வோம். 28 29 குயிக்கா 28 29 30 பேப்பர் ஃபுல்லா செய்யலாம். 28 29 30 செய்யும். சரி அமர்னா பிஎஸ்சி உற்பத்தி பொருள் ஒன்றுக்கா உற்பத்தி கிரியா 5400 இப்பொருளின் நேர்மூல பொருள் நேர்மூலிய கிரியம் என்பது அளவோனின் மொத்தம் 3000 டேய் நேர்மூல பொருள் நேர் ஊழியம் சேர்த்துத்தான் அந்த அளவோண்டுக்கா உற்பத்தி 5400 இந்த 3000 இருக்கு. 2400 என்ன பேர்? 5400 3000 தெரிந்து கழிச்சால் 2400 என்ன பேர்? அளவொன்றுக்கான உற்பத்தி மேந்தன். சரி உற்பத்தி திணைக்களங்கள் வடிவமைத்தல் பொருத்தல் முடித்தண்ட உற்பத்தி 3 கொண்டிருக்குது. நேர் ஊழிய மனத்திய அடிப்படையில் உறிஞ்சப்படுது. குறித்த அளவொன்றுக்கான ஊழிய மனத்தியாளம் தந்திரே திணைக்களத்தில் 600 முடிவித்த திணைக்களத்தில் மனத்தியால உறிஞ்ச வீதம் 200 வடிவமைத்த திணைக்களத்தில் உறிஞ்ச வீதமும் முடிவித்த திணைக்களத்தில் அளவொன்றுக்கா உறிஞ்சப்பட்ட மேந்தரே முறையே சரியா காட்டுவார். கேள்வியை பாருங்க. பாருங்க 5400 நேர் மூலம் 2400 2400 3 உற்பத்தி திணைக்களம் விலை என்ன 3 திணைக்களம்? ஒன்று அதுதான் பொறுத்துதான் அதுதான் முடிவு. வடிவமைத்த திணைக்களம் பொருத்தத்தினை குறித்த அளவோடு உறிஞ்சப்பட்ட மேந்தலை 600 600 நிலை வடிவமைத்தால் பொருத்த முடிவித்தார் முடிவித்ததை மனத்தியா உறிஞ்ச வீதம் 200 ரூபாய். மனத்தியாவதுக்கு 200 என்றால் எத்தனை தேங்காய் தேவை? முடிவித்தலுக்கு பொறுத்தது எத்தனை தேவை? வடிவமைத்த முடிவித்தத்தை மனத்தியா உறிஞ்ச வீதம் 200 முடிவித்தன கடைசி 6 மணித்தியார் 200 6 எவ்வளவு? 1200. இது எங்களுக்கு 2400 தேவை. இது 1500 வந்துட்டீங்க. இதை விட சொல்லுங்க. முடிவித்த திணைக்களத்தின் அளவொன்றுக்கா உறிஞ்சப்பட்ட மேந்தரையும் வடிவமைத்த திணைக்களத்தின் உறிஞ்சல் வீதம் வடிவத்தை உறிஞ்ச வீதம் என்றால் ஒரு அலைக்கு 600 என்றால் எத்தனை மணித்தியார் தேவை? 5 மணித்தியார். 5ஆல் பிரித்தால்
ஒரு மணத்தியாவது 120 ஒரு கேள்வி 2 கேள்வி இருக்கு. மடியேற்ற திணைக்கிறது உறிஞ்ச வீதம் 600 ரூபாய் 5 மணத்தியாதுக்குண்ணா 1 மணத்தியா 120 விட. 2ஆம் கேள்வி முடிவிருத்த திணைக்கத்தில் அளவோண்டு குறிஞ்சப்படும் மேந்திரன் அளவோண்டு குறிஞ்சப்படும் மேந்திரன் எவ்வளவு எவ்வளவு முடிவு திணைக்கிறா 1000 விடாய் 120 1000 விடாய் 28க்கு 5ஆவது ஆன்சர் 120. ஏ 120 மடியேற்ற திணைக்கிறது ஒரு அலை குறிஞ்சப்படும் மேந்திரன் 600 அங்க ஒரு அழக ஒரு சேர்ந்து 5 மணி தேவை சொன்ன 5 மணி வச்சு அடிக்க ஒரு மணித்தியாத்துக்கு 120 இருந்தா தான் அது 5ஆல பெருக்க 600 பேர் அப்ப 600 வந்திருக்கு 5 மணி தான் இருக்கா ஒரு மணி கூட 120 சரியே. அடுத்தது பொருத்த திணைகளும் 600 முடிந்த திணைகளும் ஒரு மணித்தியாத்துக்கு 100 திணை அப்ப 6 மணி தான் வச்சு அடிக்கும் அப்ப 1000 அப்ப 6 மணி தான் பேர் நடக்கும் சரியாடா. பட் 5ஆவது 29 30 இப்ப படித்த வேலை செய்யலாம். 29 30 29 30 டியூலா பிஎல்சியின் 2000 பிப்ரவரி மாதத்துக்கான கேவி என்ற உற்பத்தி பொருள் தொடர்பான லாபம் 3 லட்சம் 5 லட்சம் விற்பனை அளவு 2000 3000 மேற்குறிப்பிட்ட காலப்பகுதியினுள் மொத்த நிலையான கிரியம் அலவோனுக்கா மாற்றுங்கிரியம் அலவோனுக்கா விற்பனை என்ன செய்யாது மாற்றுவதில்லை. அலவோனுக்கா பங்களிப்பு காண்டாம் மொத்த நிலையான உங்களுக்கு சொன்னான் அலவோன்றுக்கான பங்களிப்பு காண்றது புரிசு கொண்டார் சி சமன் எஸ் மைனஸ் பி அது சி சமன் எஸ் மைனஸ் பி தெரியும். பாசிபிள் கூட 29 ஆண்கள் இலக்கிரிய 30 ஆண்களை முதலெடுத்திமா சில புல்லா முடிஞ்ச வரை பேப்பர் புல்லா செய்யும். இன்னொரு சமன்பாடு இருக்குது சி சமன் டெல்டா பி என்கிற டெல்டா கியூ டெல்டா பி என்றால் 3 லட்சமா இருந்து 5 லட்சமா வருதுண்டா 3 லட்சமா இருந்த லாபம் 5 லட்சமா வருதுண்டா எவ்வளவு 2 லட்சம் டெல்டா பி அழகு 2000 இருந்து 3000 வருதுண்டா டெல்டா 1000 அப்ப 2 லட்சத்தின் கீழ் 1000 எவ்வளவு இது செய்த மாட்டான் மொத்த பங்களிப்பிலிருந்து நிலையாகிறேன் கழிச்சா லாபம் பெறும். சிம்பிளா நிலையாகிறே எடுக்கலாம். பெருசா இருக்கும் சமன்பாடு தெரிஞ்சா சிம்பிளா அட்டாக் பண்ணு நல்லா காட்டும். என்ன படிச்சு மட்டும் பார்ட்மெண்ட் படிவா செய்யறா நீங்களாங்க ஒரு காலத்துல பார்ட்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க அந்த பார்ட்மெண்ட் செய்யும். பெரியம்மா நாளைக்கு
பேரண்ட்ஸோட பக்கம் பிள்ளையோட பக்கம் நிற்கிறது அந்த தப்பு செஞ்சவங்க என்ன நடக்கும் ஏதோ பட்டம் தெரிச்சோம் பட்டம் தெரிஞ்சு பட்டம் தெரிச்சோம் அதை வந்து அந்த போய் கிட்ட சொல்லிட்டு முதல் புகழோடு சம்பந்தப்பட்டது அந்த கேட்ட அம்மா வரும்போது அவரோட அம்மா அப்படியே இதே அம்மாவுக்கு பேசுறீங்க மொத்த பங்களிப்பு டேய் மொத்த பங்களிப்பு 2000 மேலாக 2000 மேல 1,20,000 வேண்டாம் சரிங்களா 4 லட்சம் பேர் இந்த 4 லட்சத்துல எஃப்சியை கழிச்சாதான் எனக்கு என்ன வேலை லாபம் பி வேல் வெங்காயம் 2000 மேல லாபம் 3 லட்சம் வந்திருக்கேன்டா இதோட மொத்த பங்களிப்பு 2000 மேலாக 200 அழைப்பீங்கன்னா 4 லட்சம் வரும் இந்த மொத்த பங்களிப்பு நிலையாகிறேன் கழிச்சுதான் லாபம் லாபம் 3 லட்சம் வந்தா நிலையாகிறேன் வேணும் இத மற்ற சாம்பாரே போட்டு பாரு டேய் டேய் மாத்மரத்திலே போடும் 3000 மிளகு தேவை 200 கழிக்கிறார் 6 லட்சம் பேர் அதுல இருந்து வெளியாகிறேன் கழிச்சார் லாபம் 5 லட்சம் பேர் வெளியாகிறேன் மூலம் எவ்வளவு 1 லட்சம் விடை அலவொண்டுக்கான பங்களிப்பு 200 மொத்த நிலையான கிரியம் 1 லட்சம் விடை இலக்கம் எதிராவிட முதலாவது முப்பதாம் கேள்வி இப்ப படிப்பிச்ச கேள்வி விடை 29 முதலாவது ரைட் 30ஆம் கேள்வி படிச்ச பாடம் முதலீடு தீர்மானம் டெர்மினல் பிஎல்சி உற்பத்தியில் பயன்படுத்தும் பழைய இயந்திரத்துக்கு பதிலாக புதிய இயந்திரம் ஒன்றை கொலை செய்ய விரும்ப வேண்டார் பழைய இயந்திரம் புதிய இயந்திரம் பயன்படுத்த ஆயுட்காலம் 4 வேடங்களா அவனே பழைய இயந்திர கொள்விலை நடைமுறை ஆற்ற பெறுமதி புதிய இயந்திர கொள்விலை 4வது வேட முடிவில் எதிர்பார்ப்பு எஞ்சிய பெருமை 4000 பயனாத செயற்பாடு கிரியாம் பெருமானத்தை உட்பட பெருமானத்தைக்கு என்ன போவார் செயற்பாடு கிரியத்துக்கு பெருமானத்தை என்ன பெருமானத்தை வழியால் என்ன செய்வோம் எடுக்கணும் செயற்பாடு கிரியத்தில் சேமிப்பு டேய் செயற்பாடு சேமிப்பு என்னவா கருதுவோம் செயற்பாடு கிரியத்தில் சேமிப்பு என்னவா கருதுவோம் காசு உட்பாச்சு தொலைப்படை மூலம் புதிய இயந்திரம் மைனஸ் புதிய இயந்திரம் கொலை செய்யப்படுமாயின் ஆரம்ப தேறிய காசு வெளிப்பாய்ச்சல் மற்றும் 4ஆம் இடத்தில் காசு உட்பாய்ச்சல் தேறிய காசு வெளிப்பாய்ச்சல் என்றால் உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் கழிச்சு வந்து ஆரம்பத்தில் நடந்த பூச்சியாசம் ஆரம்பத்தில் சொல்லுவான் பூச்சியாசம் எனவே ஆரம்பத்தில் சொல்லுவான் என்ன வேஷம் சொல்லு பூச்சியாசம் ஆரம்பத்தில் சொல்லுவான் பூச்சியாசம் வேஷம் பூச்சியாசம் பூச்சியாசம் இயந்திரம் கொள்ளலாம் என்ன போம் இயந்திரம் கொள்ளலாம் என்ன போம் காசு போம் தொழிற்படை மூலம் என்ன போம் தொழிற்படை மூலம் என்ன போம் காசு போம் பழைய இயந்திரம் அகற்றார் பழைய இயந்திரம் விற்கிறான் 2000 காசு பிளாஸ் என்ன விட 12,500 மைனஸ் இயந்திர புதிய இயந்திர கொள்ள 20,000 மைனஸ் தொழிற்படை மூலம் 500 மைனஸ் பழைய இயந்திர அகற்றால் 2000 பிளஸ் கூட்டி எடுத்தால் ஆரம்ப தேறிய காசு வழிபாச்சல் வேறு எனி டவுட் அடுத்த கேள்வி 4ஆம் இடத்தின் காசு உட்பாச்சு 4ஆம் இடத்தில் காசு உட்பாச்சு என்றால் 4ஆம் இடத்துல தொழிற்படை மூலம் உறுதி வேடம் என்ன வருவோம்
தொழிற்படை மூலம் பூஜ்ஜியத்துல போட்டால் இறுதி வேலை என்ன உட்பாய்ச்சல் காசு உட்பாய்ச்சல் நான்காம் வேலை முடிவுல புதிய இயக்கத்துல என்ன பெருமாறி எஞ்சிய பெருமாறி எஞ்சிய பெருமை என்ன எழுதணும் இறுதி வேலை காசு உட்பாய்ச்சல் இன்னொன்று செயற்பாட்டு கிரியத்தில் ஏற்படும் சுவாமி என்னது செயற்பாடு கிரியத்தில் ஏற்படும் சுவாமி எப்படி கண்டுபிடிக்கும் பழைய இயந்திரம் இருந்தால் 9,000க்கு 4,000 பெருமாத்தியம் இருந்தால் அதுதான் 4,500 செயற்பாடுகிறார் புதிய இயந்திரத்தின செயற்பாடு கிரியம் 6,000 கிடைக்கு அந்த பெருமாத்தியம் 4,000 கிடைக்கும் என்றால் செயற்பாடு காசு பார்த்தேன் செலவு 2,000 செலவு எவ்வளவுதான் குறைஞ்சிரு செலவு எவ்வளவுதான் குறைஞ்சிரு செலவு 2,000 குறைஞ்சால் அதுக்கு என்ன பேர் செயற்பாடு கிரயத்திலேயும் செலவு என்ன எழுதப்படும் ஒவ்வொரு வருஷம் 1 2 3 4 ஒவ்வொரு வருஷம் 2,500 செலவு காசு உட்பாடு கடைசி வருஷம் போடுங்க தொழிற்பட மூலம் போகணும் எஞ்சிய பொறுமை போகணும் பவன் முதலாம் நேரத்தின காசு உட்பாஜனை கேட்டிருந்தா இப்படி என்ன சொல்லுங்க ஏய் 1 2 3 வருஷமும் காசு உட்பாஜனை என்ன விட 2,500 பேர் இந்த வேளாண் செயற்பாடுக்கு 2 கொண்டு 4 வருஷம் ஏன் 4ஆம் வருஷம் போடுங்க எஞ்சிய பொறுமையும் போகணும் தொழிற்பட மூலம் போகணும் சேவையும் போகணும் எவ்வளவு விட இலக்கம் 29க்கு முதலாவது விடை 30க்கு மூன்றாவது விடை எப்படி கேளு 29 30 நீங்க செய்யலாம் செயற்பாடு சேவை பெருமாத்தை நீங்கள் 4,000 ஏற்பட்டது 6,000 4,000 2,000 ஏற்பட்டது புது மிஷின் வாங்கினா குறுக்குறாசி குறைஞ்சான் எனக்கு என்ன என்ன ஒரு ஊழியருக்கு 8,000 கொடுக்குறான் ஒரு ஊழியருக்கு 6,000 கொடுக்குறாங்க பிரச்சனை என்ன இதான கோணம் செலவினம் குறைந்தான் அது காசு உட்பாய்ச்சல் 2,500 பேர் இல்லை எங்க தொழிற்பட மூலம் தெரியும் எஞ்சிய மருமே தெரியும் அவையோட தம்பி புதன்கிழமை ரோய் கோச் ஃபுல்லா முடியுது என்ன ரோய் கோச் பார்ப்பன் முடியுதுல்ல என்னடாப்பா புதன்கிழமை ரோய் கோச் பார்ப்பன் முடியுது தம்பி ரோய் கோச் பார்ப்பன் முடியுது வியாழக்கிழமை பார்ப்பன் எக்ஸாம் எல்லாருக்குமா சோமவாரம் எல்லாருக்கும் ரெடி பண்ணுங்க பார்ப்பன் எக்ஸாம் சரியா நான் புதன்கிழமை சொல்லு சரியா ஏய் சரியே புதன்கிழமை எக்ஸாம் இல்ல okay, 7 rupees.